ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கிறவங்க இங்கே வந்து ஒன் டே கரண்ட் கட்டான் 9 மணிக்கு போச்சு, 5 மணிக்கு தான் வருமா. 3 வலை எறா, இவ்வளோ எறாவும் 300 ரூபா. வாங்கலாமான்னு சொல்லுங்க. கரண்ட் போயிடுச்சா, அதனால வந்துட்டு நான் அடுப்பில் செய்கிறேன். மண் அடுப்பில் வெங்காயம் வேகுது பாருங்க. இந்த 3 வலை எறாவை ஒரு மசாலா மாதிரி செஞ்சு அப்படியே ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு என்னட்டுங்க. இது 300 ரூபாய்க்கு வாங்கலாமான்னு சொல்லுங்க. நாங்கள் அந்த மண் சட்டி இருக்குது பார்த்தீங்களா, வெங்காயம் வதங்கிடுச்சு, அதில் வந்து இதை போடுறேன். மொத்தம் 9 பேருக்கு, அதனால இந்த 1.25 கிலோ எறாவையும் நான் சமைக்கிறேன். இந்த 3 தக்காளியும் அந்த எறால போட்டுக்கலாம். இது நாட்டு தக்காளி, இது பார்க்க குண்டு குண்டா இருக்கு பாருங்க, ஆப்பிள் மாதிரி. குழம்பு மிளகாத்தூள் நல்லா மசாலாக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மாடியில் அங்கே சென்னையில் சூப்பராக கருவேப்பிலை வளருங்க. போதுங்கிற அளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த மசாலா வந்து இப்போது அடுப்பில் நெருப்பை குறைச்சிட்டோம், அதனால வந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தரமாக இருக்குது பாருங்க. என்னோடய கிளாஸ்மேட்ஸு, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்து இதை பார்த்தா டெம்ட் ஆவாங்க. என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நீ நல்லா சீ ஃபுட் சாப்பிட்ற, நல்லா சீ ஃபுட் சாப்பிட்றேன்னு. கருவேப்பிலை செடி இங்கே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே வந்து எடுப்போம், இதுலேருந்து கீழே ஒன்றே ஒன்று எடுப்போம். வேறு என்ன பண்ண ஓரளவுக்கு ஓகே. இதை வேணால் அதில் போடலாம். இது பாருங்க, கழுவிட்டு இந்த கருவேப்பிலை அதில் போட்டு அந்த நெருப்புலேயே இருந்தால் அது அப்படியே குக் ஆகிடும் ஒரு 5-10 மினிட்ஸ். இதுதான் கிடைத்தது. நல்லா வாசனையாக இருக்கும். அடியில் அப்படியே பரட்டுவோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சீப் அண்ட் சூப்பர் மார்க்கெட் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கு, அந்த எம்ஜிஆர் திட்டு மார்க்கெட்டு. காலையிலே 5 மணிக்கு போய் வாங்கினது. தக்காளிலாம் அப்படி குழஞ்சிருக்கு பாருங்க. அப்படியே ரைஸில், ஒயிட் ரைஸில் போட்டு பரட்டி அடிச்சோம்னா சூப்பராக இருக்கும். போட்டு தரட்டா?